ஹலோங்க, கார்த்திகை தீபம் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரோமோ ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ரம்யாவுக்கு கார்த்திக் மேலே காதல் வந்துருச்சு. அதை எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத எபிசோட்ஸில் பார்க்கலாம். தீபாவும் ரம்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. தீபா அவங்களோட கல்யாண வாழ்க்கை இப்படிலாம் ஆரம்பிச்சிச்சு. எதிர்பாராத மாதிரி எனக்கு ஒரு விஷயம் கல்யாணம் நடந்துச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டேன் என்னை அவங்க மருமகளாக ஏற்றுக்கிறதுக்கு. ஆனால் இந்த கல்யாணம் நடந்ததில் ஒரே நல்ல விஷயம் அப்படின்னா எனக்கு அவர் ஹஸ்பண்டாக கிடச்சிது. ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. அப்போ அவர் தாலி கட்டினது, அப்போ தீபா பாடினது, அதை கார்த்திக் கண்டுபிடிச்சது, வீட்டில் என்னென்ன பிரச்சனை நடந்தது, எல்லாம் எப்படி சால்வ் ஆச்சு, எப்படிலாம் ஃபேஸ் பண்ண அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ரம்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி, உன் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு தீபா கேட்க, அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நானும் ஒருத்தரை லவ் பண்ணுறேன். அப்படிங்கும்போது தீபா, யார் அது, எனக்குலாம் இன்ட்ரோ பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன் வா அப்படின்னு நேர்லேயே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்கார் அவர் அப்படிங்கும்போது, என்னோடய ஃபேக்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. வா, இன்றைக்கி உன்னை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், ஃபேக்ட்ரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா தீபாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. காரில் 2 பேரும் இறங்கி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. அங்கே கார்த்திக் ஒரு மிஷின் கிட்ட இருந்து வேலை பார்த்துட்ருக்காரு. அப்போ தீபாவும் ரம்யாவும் உள்ளே வராங்க. கார்த்திக் அவங்கள பார்க்கல. ரம்யாவும் அது அங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கூட்டிகிட்டு போகிறாங்க. சீக்கிரமாக நான் பார்க்கணும், என்னோடய அம்மாவோட செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அது உனக்கு சகஜமாக இல்லாமல் வேலை செய்கிற ஒருத்தர் உனக்கு பிடிச்சி போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவரும் ரொம்ப நல்லவராக தான் இருக்கணும். உனக்கும் ரொம்ப நல்ல மனசு இல்லை, எதையும் எதிர்பார்க்காம நீ லவ் பண்ணுறல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரிவா, நீ அங்கே பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரம்யா தீபாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக் திரும்பி தான் நிற்கிறாரு. மிஷினை பார்த்தபடி நிற்கிறாங்க. ரம்யாவும் தீபாவும் ஆப்போசிட்டில் நின்று பார்க்குறாங்க. அதனால கார்த்திக்கோட ஃபேஸ் தெரியாது. அதுவும் அவர் தான் அப்படிங்கும்போது தீபாவும் ரொம்ப ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக தீபா கார்த்திகை பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே கார்த்திக் திரும்பிடுவாரா இருக்கும். எப்படியும் தீபா கார்த்திகை பார்க்காத மாதிரி தான் எபிசோட்ஸ் கொண்டு போவாங்களா இருக்கும். ஆனால் நம்ம நினச்ச மாதிரியே இது நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரம்யாவுக்கு கார்த்திக் மேலே காதல் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எப்படியோ காதலும் வந்துருச்சு. இனி இவங்களோட நட்பு எப்படி தொடரும், தீபா ரம்யா கார்த்திக் லவ் பண்ணுறது தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு விரிசல் வரும். அதுவும் இல்லாமல் கார்த்திக் அவங்களோட லேபர் கூட இருக்க லேபர் ரம்யா வச்சு ஓட்டும் போது கூட கார்த்திக் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காரு. அதை பார்க்க தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இல்லை, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, இப்படிலாம் ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் மனசு நமக்கு ஒரு இதாக இருக்கும். கார்த்திக்கும் தீபாவை பற்றி அதிகமாக பேசுறதில்ல. அவங்களோட சீன்ஸுமே ரொம்ப கம்மி பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு போகிறாரு, ஆஃபீஸ் வராரு, இப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அதிகமாக ரம்யா கூட இருக்க மாதிரி தான் கார்த்திகை காட்டுறாங்க. கார்த்திக்கும் தீபாவும் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு தெரிஞ்சால் ரம்யா எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தீபாக்கே ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே இருப்பாங்களா, இல்லை அடுத்த வில்லியாக மாறுவாங்களா அப்படிங்கிறதையும் அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திக் தீபா பேர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.